இன்னைக்கு வந்து பிரியாணி செய்யலாம். அவசர பிரியாணி, பச்சை செய்கிற பிரியாணி. நான் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டாச்சு. ஒரு 1.5 kg பிரியாணி செய்ய போகிறேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகும். அந்த மாதிரி இதே ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு புடி கொத்தமல்லி, ஒரு புடி புதினா. வெங்காயம் போடுறோம். இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். இந்த சமைச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா தாராளமாக போடலாம். 1 2 3. இது கூடவே வந்து நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தக்காளி எல்லாம் கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து தக்காளி வதங்கிடுச்சு. நம்மளுக்கு வந்து இப்போ கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா தாராளமாக ஒரு 1.25 ஸ்பூன். இது தேவைக்கு ஏற்ற நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் தான் போடணும் பிரியாணிக்கு. 1 நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம 2 3 3. இது கூட வந்து நம்ம நல்லா கெட்டி தயிர் ஊற்றிக்கலாம். இந்த மசாலா வந்து கொஞ்சம் கொத்திக்கிட்டோம். நம்ம வந்து இங்கே நான் வந்து வெறும் லெக் பீஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் வந்து நல்லா 1 கிலோ வெறும் லெக் பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். சிக்கன் கூட ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சுக்கிறேன். அதுவும் போட்டுக்கலாம், பத்தாது. நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த சிக்கனுக்கு வந்து போட்டுக்கலாம். அப்போ நான் மசாலா ஏறும் நல்லா. இந்த மாதிரி எல்லா லெக் பீஸும் நம்ம வந்து கோடு போட்டு வச்சுக்கணும். கிரேவி கொதிக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான். எல்லா சிக்கனும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம லெக் பீஸ் போட்டுக்கலாம். லெக் பீஸ் போட்டாச்சு. இன்னும் 1/4 kg சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். இது கூட இது வந்து கொஞ்சம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம 1க்கு 1.5 கணக்கில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்.
சிக்கன் போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா மசாலா பொரிச்சிச்சு. நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். அரிசியெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு, மசாலையே தண்ணி இருக்குது, ஒரு 2 கிளாஸ் இருக்கும். அது நம்ம கம்மி பண்ணிடணும். இது 1க்கு 1.5 நான் தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் மேலே புதினா போட்டுக்கங்க. இப்போ வந்து நம்ம எலுமிச்சை பழம் பிசைஞ்சு விட்டுடலாம். ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம தம் போட்டுடலாம். அவ்வளோதான். பிரியாணி பாருங்க, தம் போடுற நேரம் வந்துடுச்சு. நம்ம ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம். இப்போ மீடியமில் வச்சுட்டு நம்ம தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டோம்னா, இது 10 நிமிஷம் தம் போட்டு விட்டுட்டு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்போ நல்லாயிருக்கும் பிரியாணி. அப்போ அரிசி கூட ஒடியாமல் நல்லா உதிர உதிராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம நெய் போடலாம். போதும். இப்போ நம்ம தம் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து நான் தம் போட்டு பிரியாணி பாருங்க, ஒரு 10 நிமிஷம் மீடியமில் வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். நான் உதிர நம்ம லெக் பீஸ் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி 4 பக்கம் நம்ம உதிர நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ லெக் பீஸ் சிக்கன் பிரியாணி செய்து பார்த்துருக்கோங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.